இன்றைக்கி நம்ம திடீர்னு என்ன பார்க்க போகிறோம்னா, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக பிராண்ட் வந்து அவங்க மொபைலில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குறத கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக கன்வெர்ட்டரும் இல்லை வந்து எதுவுமே கொடுக்காம விட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் ஒரு கன்வெர்ட்டர் வாங்க வேண்டும். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் வச்சுருந்தேன். அதுதான் ஹவுஸ் ஆஃப் மாலி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1300 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. நான் வாங்கும் போது 900 இருந்துச்சு. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து Oppo Reno 10X. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கே கொடுக்கல, டைப் சி தான். இந்த டைப் சி தான் வந்து நான் ஹெட்ஃபோன் ஜாக்காகவும் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக அது சால்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு டைப் சி ஹெட்ஃபோனை நான் பார்த்துருக்கேன். அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டைப் சி ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா வர பட்ஜெட் ஃபோனில், அதாவது மிட்ரேஞ்ச் ஃபோனான MI A2ல் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு எந்த கன்வெர்ட்டரும் ஹெட்ஃபோனும் கொடுக்கல. அது நம்ம தனியாக தான் வாங்கணும். இந்தியாவில் டைப் சி ஹெட்ஃபோனுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய பிராண்ட் வந்து டைப் சி ஹெட்ஃபோனை ரெடி பண்ணுறதில்ல, சில பிராண்ட் மட்டும் தான். சில பிராண்டில் இது மாதிரி கன்வெர்ட்டர் ரெடி பண்ணுறாங்க. அந்த கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் டு டைப் சி இருக்குது. ஆனால் இது வந்து எல்லா மொபைலும் சப்போர்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. இது இருந்தால் மட்டும் தான் டைப் சி வச்சு நான் ஹெட்ஃபோனை நார்மல் 3.5 யூஸ் பண்ண முடியும். இது அந்தளவு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாமல் சொல்ல முடியாது. சில மொபைல்ஸில் வந்து மைக் வேலை செய்யாது, சில மொபைல்ஸில் வந்து அதில் கொடுத்த ஃபங்க்ஷன்ஸுக்கு எது வேலை செய்யாது, சில மொபைலில் ரெண்டுமே வேலை செய்ய மாட்டுது. ஏதோ 1-2 மொபைலில் தான் வேலை செய்யுது. அந்த 1-2 மொபைல்ஸ் வந்து அதில் உங்கள் மொபைலாக கூட இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அது காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 130 அது மாதிரி வரும் லோக்கல் மார்க்கெட் வாங்கினா. இதே நெட்டில் வாங்கினா கொஞ்சம் அதிகமாக தான் போகும். அதுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹெட்ஃபோன் டெய்லி கண்டுபிடிச்சிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. அதுதான் நீங்கள் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது இதுதான். நான் ஆல்ரெடி பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா பேக்கேஜ் உள்ளே இருக்கான்னு தெரியணும்ல. ஓப்பன் பண்ண உடனே பபுள்ஸ் கவரில் நம்ம ப்ராடக்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா Ptron ஸ்மார்ட் அக்சசரிஸ். இதுதான் நம்ம ப்ராடக்ட். இது வந்து மெட்டாலிக் ஹெட்ஃபோன் எக்ஸ்ட்ரா பிரேஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். டைப் சி, அதாவது இது வந்து டைப் சி கனெக்டர் வச்சுருக்கோம். 3.5 ஜாக் இல்லை, அதாவது இந்த மாதிரி ஹெட்ஃபோன் இல்லை. இது பின்னாடி என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் போட்டிருக்கு. கலர் வந்து பிளாக் கலர். ருபீஸ் வந்து 1000 போட்டிருக்கு. பட் ஆனால் இது வந்து 1000 இல்லை. இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 599. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின லிங்க்கை நான் வந்து கீழே கொடுக்குறேன். வேறு என்ன போட்டிருக்காங்க, அது 10mm ட்ரைவ் வந்து இருக்குது. அது மட்டும் மைக்கோட இது வந்து டெசிபிள் 100 ± 5 dBன்னு போட்டிருக்கு. வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ண உடனே நம்ம ப்ராடக்ட் இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து 600 ருபீஸுக்கு ஒர்த்து தான். பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் நான் பார்க்கக்கூடாது. எனக்கு மெயின் இது வந்து என் ஃபோனில் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகுதா, அதான் மெயின். அடுத்தது இதுக்குள்ளே என்ன இருக்கப்போம். கேரிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனி தரப்புலேருந்து. நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஹெட்ஃபோனை ரொம்ப நாள் வச்சதுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஸ்டோர் பண்ண இதுக்குள்ளே ஏதோ இருக்குது போல். அதுதான் பார்ப்போம். ஒரு சின்ன சைஸ் இயர்பட் எக்ஸ்ட்ரா பேர் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு மீடியம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மீடியமாக தான் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியர் ஹூக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வேஸ்ட்டானா. அடுத்தது என்னன்னா கிளிப்பிங்ஸ். நம்ம காலரில் ஷர்ட் பேக்கெட்டில் வந்து கிளிப் பண்ணுறதுக்காக கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க. இதான் மெயின் ப்ராடக்ட். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ரப்பரைஸ். இது நல்லா உங்களுக்கு அந்தளவுக்கு டேங்கிள் ஆகலை. பட் ஆனால் வந்து சீக்கிரமாக பியுமான்னு சொல்லிட்டு தெரியல. யூஸ் பண்ண தான் தெரியும். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டேங்கிள் ஆகலை. இது ஒவ்வொன்றும் மெட்டலு. இது ஹவுசிங் வந்து மெட்டலில் செஞ்சுருக்காங்க. பின்னாடி வந்து ஹோல்ஸ் வச்ச மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா
ஒரு ஃபுல் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுனும் இருக்குது. ஆனால் வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து மொபைலில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஹெட்ஃபோனுக்குள்ளே வர சவுண்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். மெயின் நம்ம வாங்கினதுக்கு இது காரணமே டைப் சி ஹெட்ஃபோன் ஜாக். வாங்க இது நம்ம மொபைலில் போட்டு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ப்ராடக்டை நான் மொபைலில் போட்டு செக் பண்ணி வைப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் சிம்பிள் காட்டுது. அப்போ நம்ம ஹெட்ஃபோன் கனெக்ட் ஆகிடுச்சு போல. குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்ஃபோன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ஓகேன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வச்சு இந்த ஹெட்ஃபோனோட கம்பேர் பண்ணால் ஓகேன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேறு இது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகபட்சமான டைப் சி ஹெட்ஃபோனுக்கு மதிப்பு வந்து ஒன்றும் அதிகமாக கொடுக்காதனால தான் இந்த மாதிரி பிராண்டு தான் கொஞ்சம் இப்போ இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் 1000 rupees கீழே வந்து ஒரு நல்ல டைப் சி ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது ஆப்ஷன். இதில் வந்து கலர் வேரியண்ட் இருக்குது. இதில் வந்து ஒயிட்டும் கலர் இருக்குது, ஒயிட் கலர். நீங்கள் ஒயிட் கலர் வேணாலும் அதுவும் வாங்கிக்கலாம். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் நான் பரவாயில்ல, எனக்கு அதிகம் முக்கியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் டைப் சி ஹெட்ஃபோன் இருக்குது. அது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 சம்திங் வரும். ஆஃபர்ஸ் கணத்தில் கம்மியாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து எல்லா டிவைஸுக்கும் அதிகபட்சம் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மைக் குவாலிட்டி, மியூசிக் குவாலிட்டி, பேஸ் அதெல்லாமே நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து OnePlus டைப் சி வாங்கணும். ஆனால் இப்போ இந்தியாவில் OnePlus டைப் சி ஹெட்ஃபோன் அவைலபிளாகவும் இல்லை. அதுக்கு அவைலபிளாக தான் வாங்கணும். நீங்கள் நிறையா டைப் சி தேடி ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு இது வாங்கலாம். 600 இருக்குது. இந்த மாதிரி 1500 கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு ஹெட்ஃபோனே வாங்கிடலாம். இது வேஸ்ட் தான் நான் சொல்லணும். இதுதான் நல்லாயிருக்கு. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டைப் சி ஹெட்ஃபோனை சஜஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.